வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றிய பின்னர் ராமராயர் மண்டகப்படி நோக்கி புறப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. வைகை ஆற்றில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றிய பின்னர் ராமராயர் மண்டகப்படி நோக்கி புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வில் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளிய கள்ளழகர் வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றிய பின்னர் ராமராயர் மண்டகப்படியை நோக்கி புறப்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராமராயர் மண்டகப்படி நோக்கி புறப்பட்ட கள்ளழகருக்கு வழிநெடுகிலும் கோவிந்தா கோவிந்தா முழக்கத்துடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார். வணக்கம் சல்மான். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் வைபவம் குறித்தான நிகழ்வுகள் என்ன? நிகழ்வாக இன்று காலை 5:47 மணிக்காக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெற்றது. அதனை அடுத்தாக அந்த பகுதியில் இருந்து வீரராகவ பெருமாளுக்கு மாலை சாற்றப்பட்ட பின்பாக ராமராயர் மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் நடைபெறும் தீர்த்தவார நிகழ்ச்சிக்காக புறப்பட்ட கள்ளழகர் வைகை வடகர பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்வார்புரம் மதிச்சியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தால் ஏராளமான மண்டபப்படிகளில் தங்க குதிரைகள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தால் இந்த நிலையில்தான் தற்போது மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் கள்ளழகருக்கு தீர்த்தவாரியானது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் கூட்டியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது கைகளில் இருந்து அந்த தோல்பை மூலமாக தண்ணீரை தெளித்து கள்ளழகரை குளிர்விக்கும் கூடிய தீர்த்தவாரி அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு கள்ளழகரை தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஏராளமான பெண் பக்தர்கள் கைகளில் சர்க்கரை தீபம் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி முழக்கத்தோடு கள்ளழகரை வரவேற்று சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கப்படுகிறது. கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்துள்ளும் நிகழ்வை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பது இந்த பகுதி மக்களிடையே ஏற்கனவே பல்வேறு பக்தர்களும் நேர்த்திக்கடன் இருந்து இந்த தீர்த்தவாரியில் பங்கேற்று கள்ளழகரை நோக்கி அந்த தண்ணீரை தோல்பையாலான பாரம்பரிய முறைப்படி தண்ணீரை தெளித்தால் அவர்களுடைய அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் இது போன்ற தீர்த்தவாரியில் பங்கேற்று கள்ளழகரை குளிர்விக்கக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற்று வருகிறது. மதுரை மட்டுமல்லாமல் மதுரை சுற்றுவட்டார பகுதியில் ஏராளமான பக்தர்கள் வருகிறது இந்த தீர்த்தவாரி நிகழ்வில் பங்கேற்று இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பிரஷர் பம்புகளை பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தடையை மீறி பயன்படுத்துபவர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக அந்த 5 நிமிடத்திற்கு மேலாக கள்ளழகர் வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் தீர்த்தவாரி நிகழ்வு என்பது வெகு விமர்சையாக உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. காலையில் கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய இந்த தீர்த்தவாரி நிகழ்வு என்பது உற்சாகமாக நடைபெற்று வரக்கூடிய அந்த நிகழ்வுகளை பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்கள் அளித்தமைக்கு நன்றி சல்மான்.